Hello viewers, welcome to Shilfi Crochet and Craft Tutorial. பாருங்கள், இது போல் ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சோக்கர் இன்றைக்கி நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். நடுபாகத்துலேயும் ஓரத்துலேயும் மணி கோர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். 2 mm நூல், நீடில் 1.75 mm. கொஞ்சம் மணி கோக்கிறதுக்காக நூலோட முனையில் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு கொஞ்சம் நல்லா முறுக்கி விட்டுட்டு மணி இப்படி கோத்துக்கோங்க. 5 மணியை முன்னாடி கொண்டு வந்து நான் காமிக்கிற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. அஞ்சு மணியும் சேர்த்த மாதிரி வச்சு ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிக்கோங்க. மூணு செயின் போட்டுக்கோங்க. முதல் மணி கேப்புக்குள்ளே ஒரு சிங்கிள் க்ராஷெட் பண்ணிக்கோங்க. திரும்ப 3 செயின் போட்டுக்கோங்க. ரெண்டாவது மணி இடைவெளியில் ஒரு சிங்கிள் க்ராஷெட் பண்ணிக்கோங்க. அஞ்சு மணி இடைவெளியிலும் இது போல் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மணி இடைவெளியிலையும் 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 3 செயின் கேப்பில் முதல்ல ஒரு சிங்கிள் க்ராஷெட். அடுத்து ஒரு ஆஃப் டபுள் க்ராஷெட். அடுத்து 3 டபுள் க்ராஷெட். அடுத்து ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷெட். அடுத்து ஒரு சிங்கிள் க்ராஷெட். ஒரு மணி கேப்பில் இது போல் நான் சொன்ன மாதிரி பின்னிக்கிட்டு வர எல்லா 3 செயின் கேப்லேயும் பின்னிக்கோங்க. கடைசி வரைக்கும் பின்னிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு போட்ட அந்த சிங்கிள் க்ராஷெட்டில் ஒரு சிங்கிள் க்ராஷெட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேப்பில் ஒரு ஹாஃப் டபுள் க்ராஷே. அதுக்கடுத்து வர 3 செயின் கேப்லேயும் 2 டபுள் க்ராஷெட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கேப்பில் ஹாஃப் டபுள் க்ராஷே. அடுத்த வர கேப்பில் ஒரு சிங்கிள் க்ராஷெட். இது போல் அடுத்த லைனும் 5 மணி கேப்லேயும் பண்ணி முடிச்சிடுங்க. போட்டிருக்க ஒரு லைன் இல்லாமல் அடுத்து ஒரு லைன் போட்டு அந்த பெட்டலை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். அஞ்சு பெட்டலையும் முடிச்சிட்டேன். இப்போ மணியை கோர்த்துட்டு பின்ன போகிறேன்.
அதுக்கு ஃபஸ்ட்டில் உள்ள அந்த சிங்கிள் க்ராஷெட்டில் மணி இல்லாமல் ஒரு சிங்கிள் க்ராஷெட் பண்ணிக்கோங்க. அடுத்த செயின் கேப்பில் ஒரு மணியை நான் காமிக்கிற மாதிரி கோர்த்துக்கிட்டு ஹாஃப் டபுள் க்ராஷெட் பண்ணுங்கள். மணி ஊசிக்கு கீழே போனால் பெட்டலுடைய கீழ்பாகத்தில் மணி வந்துடும். அதனால் நான் காமிக்கிறது போல் ஊசிக்கு மேலே வச்சு பின்னுங்க. ஒரு பெட்டலுக்கு 8 மணி வரணும். அதுபோல் கோர்த்துக்கோங்க. கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நான் காமிக்கிறது போலே அடுத்து வர எல்லா கேப்லேயும் ஒரு மணியை கோர்த்துக்கிட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுங்கள். கடைசியாக இருக்கிற சிங்கிள் க்ராஷெட்டில் மணி கோக்காமல் வெறுமனே சிங்கிள் க்ராஷெட் பண்ணி முடிச்சிடுங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு காமிக்கிறேன். 5 பெட்டல்லையும் மணி கோர்த்து பின்னி முடிச்சிட்டேன். இப்போ டாலருக்கான அந்த ஒரு சின்ன லூப்பு பின்னணும். அதனால் கடைசியில் உள்ள அந்த செயின் கேப்பில் ஒரு சிங்கிள் க்ராஷெட் பண்ணிவிட்டு 6 செயின் போட்டுக்கோங்க. அடுத்த செயின் கேப்பில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடில் திருப்பி ஒரு நாட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நடுப்பகுதியிலையும் ஓரப்பகுதியிலையும் மணி கோர்த்து இப்படி ஒரு அழகான பெண்டன் கற்றுக்கிட்டீங்க. இந்த பெண்டண்ட்டை போடுறதுக்கு ஒரு ரோப் ஒன்று நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். ஒரு 1/2 மீட்டர் நூலை கீழே விட்டுடுங்க. விட்டுட்டு நடுப்பகுதியில் இது போல் ஒரு நாட் பண்ணிக்கிட்டு 6 செயின் போட்டுக்கோங்க. முதல் செயின் கேப்பில் விட்டு அப்படியே ஒரு சிங்கிள் க்ராஷெட் பண்ணிவிடுங்க. கீழே விட்டிருக்க நூலை ஊசி மேலே போட்டு சிங்கிள் க்ராஷெட் பண்ணுங்கள். கழுத்துக்கு தேவையான அளவு நம்ம பின்னிக்கலாம். கீழே இருக்கிற அந்த நூல் முடிகிற வரைக்கும் நான் பின்ன போகிறேன். பின்னிட்டு காமிக்கிறேன். கீழே இருக்கிற நூல் கொஞ்சம் இருக்கும் போது 6 செயின் மேலே போட்டுக்கோங்க. நூலை கட் பண்ணிவிட்டு நெக்லஸ்க்கான அந்த ஹுக்கை ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படின்னு காமிக்கிறேன். கோர்த்ததுக்கப்புறம் 2 நூலையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அந்த நூலை கூட ஒட்டாமல் கீழே இருக்கிற அந்த செயின் கேப்புங்களில் சொருவிடலாம். அந்த ஒரு சிங்கிள் க்ராஷெட்டில் விட்டு வெளியில் எடுத்து
ஒட்டவே தேவையில்லை. ஒரு 2 செயின் கேப்பில் விட்டு முடிச்சுட்டு கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இந்த ரோப்பையும் பின்னிட்டோம். நம்ம பின்னி வச்சுருக்க அந்த பெண்டண்ட்டை இதில் கோர்த்துக்கலாம். இப்படி கழுத்தில் போடக்கூடிய ஒரு சோக்கர் இவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிட்டீங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.